வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, சிங்கப்பூர்ல வந்து ஆன்லைன் எம்சி எப்படி போடுறது அதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து எம்டபிள்யூ கேர் சாதா ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சைன் அப் குடுத்துக்கோங்க. இதில வந்து உங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்க வந்து ஃபில் பண்ற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து உங்க மொபைல் நம்பர் நீங்க வந்து யூஸ் பண்ற மொபைல் நம்பர் வந்து குடுத்துக்கோங்க. அப்புறமா வந்து ஐடி டைப்ல வந்து உங்க ஃபின் நம்பர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ஆர்ஐசி வந்து உங்க ஃபின் நம்பர் என்னவோ அத வந்து நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து உங்க பாஸ்போர்ட்ல இருக்கிற ஃபுல் நேம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து உங்க டேட் ஆஃப் பர்த் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து உங்க மேல், ஃபீமேல் அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்க கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு உங்களுக்கு எந்த லாங்குவேஜோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் வந்து உங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்கும். உங்க மெயில் ஐடி, அப்புறமா வந்து உங்க போஸ்டல் கோட். நீங்க எந்த ஹாஸ்டல்ல வந்து ஸ்டே பண்ணியிருக்கீங்களோ, அதோட போஸ்டல் கோட், பிளாக் நம்பர், யூனிட் நம்பர் இந்த மாரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நீங்க குடுத்துக்கோங்க. இது எல்லாமே குடுத்து நீங்க வந்து கன்டின்யூ குடுத்தீங்கன்னா, அடுத்து 3வது ப்ராசஸ் வந்து கேட்கும். அது 3வது ப்ராசஸ் என்னன்னு வந்தா, உங்க கம்பெனி டீட்டெயில்ஸ் தான். உங்க கம்பெனி டீட்டெயில்ஸ்ல வந்து உங்க கம்பெனி நேம் குடுத்துக்கோங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் ஆயிடும். நீங்க வந்து ஒன் டைம் நீங்க வந்து சர்ச் பண்ணிட்டீங்கனாலே வந்துரும். அப்புறமா வந்து நீங்க ஒரு பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த பாஸ்வேர்டு வந்து அப்புறமா கன்ஃபார்ம் பண்றதுக்கு எகைன் வந்து நீங்க ரீடைப் பண்ற மாரி இருக்கும். இத வந்து நீங்க எப்பவுமே ஞாபகத்துல வச்சிருக்கிற மாரி இருக்கும். அப்புறம் வந்து உங்க மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் வரும். நீங்க குடுத்திருக்கிற நம்பர் வந்து ஆக்டிவ்ல இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அதுல வந்து எஸ்எம்எஸ் வரும். அந்த வந்து நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த எஸ்எம்எஸ் வந்துரும். அத வந்து நீங்க ஓடிபிய வந்து என்டர் பண்ணி ஓகே குடுத்துக்கோங்க. இதுல வந்து எல்லாமே அலோவ் குடுத்துக்கோங்க, பெர்மிஷன் எல்லாமே. அப்புறமா வந்து கோ டூ செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதுக்குள்ள போய் சாதா எம்டபிள்யூ கேர் அந்த ஆப்ல மட்டும் வந்து நீங்க வந்து பெர்மிஷன வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா வந்து இப்போ எப்படி புக் பண்றதுன்னு பார்ப்போம். புக் அப்பாயின்ட்மென்ட் அப்படி 2வது ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அத கிளிக் பண்ணீங்கன்னா, இப்போ வந்து உங்கள சுத்தி இருக்கிற அ கிளினிக் வந்து ஷோ ஆகும். அதில எது வேணுமோ அது உங்களுக்கு ஈஸியா இருக்குமோ அத கிளிக் பண்ணி அவங்களுக்கு வந்து புக் பண்ணலாம். அப்புறமா டெலி கன்சல்ட் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் வந்து நீங்க ஆன்லைன்லேயே பண்றது. இத வந்து 2/18 வந்து நீங்க இப்போ பே பண்ற மாரி இருக்கும். நீங்க ஒன்ஸ் பேமெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா, அவங்களே உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கான மெடிசின் வந்து உங்க அட்ரஸுக்கு வந்து வந்துரும். அப்புறமா மெடிக்கல் சென்டர் எங்க இருக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். இது நீங்க குடுக்குற போஸ்டல் கோட பொறுத்து தான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ.